அதே மாதிரி இனிமேல் வர பசங்களுக்கு இந்த குரூப் ஒரு இது பேட்டர்ன் மாற்றி சொல்றாங்க. அது எது எப்படி இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். தோய்வு இல்லாம உங்க நம்பிக்கையிலும் தோய்விடக்கூடாது, உங்களுடைய படிப்பிலும் தோய்வு இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2 அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. ஆனா அது நம்ம எஃபோர்ட் போடுறதில்ல, நம்மளால கண்டிப்பா முடியும். அது 2018 குரூப் 4ல 158 அடிச்சேன். 159 எம்பிசி கட் ஆஃப், ஒரு மார்க்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தோய்வு ஏற்படல. ஆனா ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தேன். அதாவது படிப்பிலும் சரி, நம்பிக்கையிலும் சரி, தோய்வு மட்டும் எப்பவுமே ஏற்படக்கூடாது. அந்த ஒரு நம்பிக்கையோட தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். படிக்கிற விஷயம் பொறுத்தவரைக்கும் நான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா ஈவினிங் 12 வரைக்கும் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு செம்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனால தான் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நல்ல மார்க்கும் எடுக்க முடிஞ்சது. அதனுடைய பலன் வந்து எனக்கு அந்த நிறைய இடத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் மார்க், அதுக்கப்புறம் இந்த 2019 குரூப் 4 பார்த்தீங்கன்னா 173 மார்க் அடிச்சிருக்கேன். நல்ல கம்யூனல் ரேங்க் கிடைச்சது. 4 நாளே கவுன்சிலிங் போறேன். என்னுடைய இது வந்து நான் எங்க லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல விஓ இருந்தா கண்டிப்பா எடுத்துவேன். அப்படின்னா சர்வேயர் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆகாஷ் சார் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓகேப்பா, நான் சூப்பர் பா, எப்படி நல்லா தெரியும், நீ பாஸ் பண்ணணும் கண்டிப்பா தெரியும், நல்லா அது மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நாங்க எப்படி படிச்சோம்னா, அப்ப தமிழுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருந்தனால நாங்க 18 மணி நேரத்துல நான் 9 மணி நேரம் தமிழ் தான் படிச்சேன். அதே மாதிரி அப்புறம் ஜிகேவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். எனக்கு தமிழ் நான் கொஞ்சம் வீக்ன்றதுனால நான் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் படிச்சேன். அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளாஸ்ல வைக்கிற அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப டெடிகேஷனா இருக்கணும் நம்ம. அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். படிக்கலாட்டாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் புது கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கிடைக்கும். அந்த கொஸ்டின் கொண்டு வந்து மறுபடியும் ஈவினிங் நைட் வீட்டில் அடிச்சு பார்ப்போம். கண்டிப்பா அடிச்சு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் தெரிய வரும். படிச்சுட்டு போனாலும் சரி, அந்த ஒரே பேஜ் தான் படிச்சிருப்போம். ஆனா அந்த பேஜ்ல கொஸ்டின் கேட்டப்போ நல்லா அடிக்க முடியாது. அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் ஈவினிங் போயிட்டு நைட் அடிச்சு பார்த்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த உடனே அன்னைக்கே வந்து ஈவினிங் அந்த மார்க் லிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நம்ம சென்டர்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி மோட்டிவ் பண்ணுவாங்க நல்லா. அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப நல்லா இருக்கும். 2018 ஒரு மார்க்ல விடும்போது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபியர் ஆச்சு. என்னடா இது இவ்வளவு பேர் படிச்சு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த டைம்ல